எஸ் மேடம். பத்ரா, அரெஸ்ட் வாரண்ட். ஒரு கொலை குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்ன பண்ற பத்ரா? எங்க அக்காவை அரெஸ்ட் பண்றியா? சுயநலனோட தான் பண்றியா? இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒரு கொலைக்காக இப்ப நான் இவங்களை அரெஸ்ட் பண்றேன். முறைப்படி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிருக்கேன். ஏய், என்ன பேசுற? என் பொண்ணு எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அப்படி நினைச்சப்பல அரெஸ்ட் பண்ண முடியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளவு பேர் முன்னால எங்களை அவமானப்படுத்தணும்னு இதை செய்யறியா? மன்னிக்கணும். நீங்களே ஒரு நீதிபதி தான். உங்களுக்கு தெரியாதது இல்லை. இது ஒரு கொலை கேஸ். சட்டப்படி எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டா உடனே சம்பந்தப்பட்டவங்க எங்க எந்த சூழல்ல இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்றதா சட்டம். நான் என்னோட கடமையை தான் செய்யறேன். என்னங்க இது? நான் இவங்க வக்கீல் மேடம். அந்த அரெஸ்ட் வாரண்ட் எங்கிட்ட காமிங்க பார்க்கலாம். பத்ரா, இன்னைக்கு நம்ம கல்யாணம். நீங்க கல்யாண பொண்ணு. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்கிறதே அக்காவாலதான். அவங்கதான் உன்னை எனக்கு மனைவியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க தாலி எடுத்து கொடுத்துதான் நான் உன் கழுத்துல கட்டியிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம ரெண்டு பேரும் அக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அதெல்லாம் என்ன கனவா இல்ல இப்ப இங்க நடக்கிறதா கனவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையை வெடிச்சிரு போல இருக்கு பத்ரா. இங்க ஏதோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீ யாரையோ நினைச்சு என் அக்காவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்க. எங்க அக்கா எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் நிதானமா இரு பத்ரா. ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் இதை பத்தி ஒரு முடிவெடு. கார்த்திக், ப்ளீஸ். நீங்க இதுல தலையிடாதீங்க. என்னைய வேலையை செய்ய விடுங்க. ஏ பத்ரா, என்னடி பெரிய வேலை? குடும்பத்தை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடி வேலை இருக்க முடியும்? இங்க பார், முதல்ல கல்யாண வாழ்க்கை தான் முக்கியம். அதை காப்பாத்திக்காம நீ என்ன வேலை செஞ்சு என்னடி பிரயோஜனம்? ஏண்டி ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்டியம்மா. என்ன பொல்லாத போலீஸ் கடமைன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இதெல்லாம் செஞ்சா என்ன பெருசா உனக்கு கிடைச்சிட போகுது? உன் யூனிஃபார்ம்ல ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? ஆனா உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போறது உன் குடும்பம் மட்டும்தான். உன் புருஷன், உன் குழந்தைங்க, அதுதானே உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அதேமா உனக்கு புரியல? உன் குடும்பத்தை நீயே அழிச்சிட்டு
வேலை பார்த்து அப்படி என்னம்மா கிழிக்க போற? வேணாமா, விட்டுருமா. பத்ரா, மாப்பிள்ளை இவ்வளவு அன்பா சொல்றாரு. அவர் மனசு கோன்ற மாதிரி எதுவும் பண்ணிராத பத்ரா. இங்க பாரு, வீம்பு பிடிச்சு நிக்காதடி. அம்மா சொன்னா நீ கேப்பல்ல. பாரு, அப்பா உன்னை பார்த்து எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறாரு. சொன்னா கேளு பத்ரா. பத்ரா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறடி, இந்த மாதிரிலாம் பண்ணாத. போ பத்ரா, முதல்ல போய் யூனிஃபார்ம் கழட்டி போட்டு வா. போ. என்ன வக்கீல் சார், எல்லாம் சரியா இருக்கு. அப்படின்னா இது திடீர்னு நடக்கல, ரொம்ப நாள் திட்டம் போட்டு தான் நடந்திருக்கு இல்லையா? நீ ஏதோ அஜெண்டாவோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க குடும்பத்தோட பெருமைய, கௌரவத்தை, செல்வாக்க அழிக்கிறதுக்கு என்ன யாரோ திட்டம் போட்டு கொடுத்ததை நீ செயல்படுத்திக்கிட்டு இருக்க. பொய்யா கொலை குற்றம் சுமத்தி எங்க அக்காவை அவ்வளோ ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் நினைச்சியா? அவங்க மேல கைய வச்சா நாங்க சும்மா இருப்போம் நினைச்சியா? ஷீலா, அவங்க கையில விளங்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ணா, வேண்டாம். இங்க கவர்னர், உயர் நீதிமன்ற நீதிபதினு பல பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம சட்டத்தை மீறக்கூடாது. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம உடனே இவங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஷீலா, என்ன யோசிக்கிற? சரி, விலங்க ஏக்கிட்ட கொடு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு விநாயகம். ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
ஐயோ மாமா என்னன்னு பாருடா. சமந்தி என்னாச்சு என்னாச்சு சமந்தி சமந்தி என்னங்க சமந்தி ஐயோ என்னாச்சு என்னாச்சு சமந்தி சமந்தி என்னங்க டாக்டர் ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க தள்ளிக்கோங்க கொஞ்சம் தள்ளுமா பாருங்க பயப்படாதீங்க நான் பாக்குறேன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு என்னங்க 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 ஆச்சு? என்னாச்சு என்னாச்சு டாக்டர் என்னங்க வாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல திடீர்னு அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு பயப்படாதீங்க வேற ஒண்ணும் இல்ல கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் ஓகே டாக்டர். அண்ணா வாடா. ஷீலா எஸ் மேடம் சார்ஜ் ஷீட்ல விசாரணை தகவலை ஃபைல் பண்ணி ரெடியா வைங்க ஓகே மேடம் அப்புறம் டாக்டர் எத்தனை மணிக்கு செக்அப் வருவார் தெரியுமா ஒரு தடவை ஃபோன் போட்டு ரிமைண்ட் பண்ணுங்க ஓகே மேடம் சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறது நமக்கு நல்லது டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி டைம் கேட்டு சொல்றேன் மேடம். ம் மேடம் ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு ஷீலா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தென்னவன் பக்கம் நிக்கிறதும் உமா மேடமை கைது செய்யறதும் எனக்கு தப்பா தெரியுது மேடம். நீங்க ஆதாரம் இல்லாம செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அவங்கள எல்லாரும் பாக்குற மாதிரி கல்யாண மண்டபத்திலேயே கைது செஞ்சிருக்கணுமா? கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்புறம் கூட கைது செஞ்சிருக்கலாமே. இந்த கேள்வி உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியும். யாருமே என்ன கேஸ்க்காக கைது பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இவ ஏன் கல்யாணத்தன்னைக்கு போய் கைது பண்ணான்னு தான் பேசுவாங்க. தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி உமா மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மேரேஜ் முடிஞ்ச உடனே என்னையும் கார்த்தியும் ஹனிமூனுக்கு வெளியூர் அனுப்ப ஏற்பாடு பண்றதா சொன்னாங்க. நான் டிபார்ட்மெண்ட்ல லீவ் கிடைக்காதுன்னு சொல்லியும் அவங்க நேரா நம்ம மேலதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணி எனக்கு லீவ் கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் லீவ்ல போயிட்டா இந்த கேஸை இன்னொரு ஆபீசர் கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி பண்ணி இந்த கேஸை ஒரே அடியா மூடுறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதான் வேக வேகமா சாட்சிகளை சேகரிச்சு உமாக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்க எல்லா முயற்சியும் பண்ண. கல்யாணத்துக்கு முன்னாடியே வாரண்ட் கிடைச்சிருந்தா அப்பவே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். ஆனா என்னோட கெட்ட நேரம் கரெக்டா தாலி கட்டி முடிச்ச சமயத்துல அதே டைம்ல அரெஸ்ட் வாரண்ட்டும் கிடைச்சிருச்சு. ஒரு போலீஸ் ஆபீசரா நான் வேற என்ன செய்ய முடியும்? அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சப்புறமும் கைது பண்றத தள்ளி போடுறதுங்கிறது குற்றவாளி தப்பிக்க நேரடியா உதவி பண்றதுக்கு சமம். அதான் எதை பத்தியும் யோசிக்காம அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப புரியுது மேடம். எக்ஸ்கியூஸ் மீ,
பத்ரா மேடம் இருக்காங்க. ஆமா உள்ளதா இருக்காங்க. ஓகே, போய் பாருங்க. வணக்கம் மேடம். யாரு? நான் உமா மேடத்துடைய லாயர். உட்காருங்க. தேங்க்யூ. மேடத்தை நான் பார்க்கணும். சாரி, அவங்களை இப்ப பார்க்க முடியாது. ப்ரொசீஜர் படி அவங்கள முதல்ல மெடிக்கல் செக்அப் பண்ணணும். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற அரசாங்க ஆபீசரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதோட விளைவுகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பதவியில இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டப்படி என்னென்ன உண்டோ எல்லாத்தையுமே முறையா செஞ்சு வாரண்ட் வாங்கிட்டு அப்புறம் தானே அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட இது கொலை கேஸுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. மத்த கேஸ் மாதிரி பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தனியா சலுகைகள்லாம் இதுல கிடையாது. யாரா இருந்தாலும் கொலை கேஸ்னா எந்த வார்னிங்கும் இல்லாம நேரடியா அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா லாயர் சார்? சரி, முதல்ல நான் உமா மேடத்துக்கிட்ட இந்த கேஸ் விஷயமா பேசணும். அலோவ் பண்ணுங்க. சாரி, அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. கம் ஆன், நான் அவங்க லாயர். நாங்க அவங்கள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைப்போம். அப்ப வேணும்னா அவங்கள பார்த்து பேசலாம். இப்ப முடியாது. நீங்க கிளம்பலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னாவது எனக்கு தெரியணும். திரும்பவும் மன்னிக்கணும். போலீஸ் கஸ்டடியில இருக்கிறவங்க எங்க இருப்பாங்களோ அங்கதான் அவங்களும் இருக்காங்க. ரொம்ப சேஃபா தான் இருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எதுவும் இப்ப சொல்ல முடியாது. பாருங்க மேடம், நான் வெறும் லாயரா மட்டும் பேசல, அந்த குடும்பத்தோட வெல்விஷராவும் பேசுறேன். காசி விஸ்வநாதன் சார் கிட்ட அவர் லாயரா இருந்த காலத்துல நான் ஜூனியரா ஒர்க் பண்ணிருக்கேன். எப்பேற்பட்ட குடும்பம் அது. அந்த குடும்பத்தோட மருமக நீங்க. கொஞ்சம் யோசிங்க. சார் ப்ளீஸ், இது வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். நான் இங்க மருமக இல்ல, இன்ஸ்பெக்டர். அத மறந்துட்டு பேசாதீங்க. எஃப்ஐஆர் காப்பி ரெடியா இருக்கும். எஸ்ஐ கிட்ட வாங்கிட்டு போங்க சார். என்னாச்சு சார்? அக்கா எங்க? உங்க அக்கா இங்க இல்ல. ஆனா உன் பொண்டாட்டி அவங்கள எங்க வச்சிருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறா. பத்ரா, கார்த்தி, அக்கா எங்க இருக்காங்கன்னு லாயர் கேட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டியாமே, அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்தி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். உங்க அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ மயக்கம்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு இப்ப பரவாயில்லையா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல நடிக்கிறியா? உன்னாலதான் அப்பாக்கு இப்படி ஆயிருக்க. என் குடும்பத்து மேல உனக்கு அப்படி என்னதான் கோவம் எனக்கு தெரிஞ்சாகணும். கார்த்தி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் என்னோட வேலையை மட்டும்தான் செய்யறேன். இதுல எந்த தனிப்பட்ட காரணமும் இல்ல. உண்மை என்னன்னு காலம் உங்களுக்கு காட்டும். இப்ப எனக்கு வேலை இருக்கு. ஓ, என்ன வெளியே போன இன்டைரக்டா சொல்றியா? நான் வீட்ல அண்ணன் அம்மா கிட்டலாம் என் பத்திர நான் சொன்னா கேப்பா? மண்டபத்துல அவ கூட தனியா பேச முடியல. இப்ப அவகிட்ட பேசி அக்காவை அழைச்சிட்டு வரேன்னு நான் ப்ராமிஸ் போட்டு வந்திருக்கேன். சின்ன பையன் மாதிரி இமோஷனல் ஆகாதீங்க கார்த்தி, புரிஞ்சுக்கோங்க. ஒரு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணி அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் இதோ இப்ப நீங்க கூப்பிட்ட உடனே அவங்கள உங்க கூட அனுப்புறதுக்கு இல்ல. கோர்ட் தான் இனி மத்ததை தீர்மானிக்கும். நான் இப்ப கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க.